ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் தான் உங்க இனியா. இப்போ நம்ம தோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாமா? இதுதான் நம்ம மல்லிகைப்பூ செடி. பார்த்துக்கோங்க, நம்ம மல்லிகைப்பூ செடி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம லெமன் செடி. லெமன் பாருங்க, இப்போ தான் சளை பிடிச்சிருக்குது. இது இலையெல்லாம் வந்திருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சவுட் பலாக்கா. இது வந்து பழுத்தோடனே குருவிகள்லாம் சாப்பிடும். அதுங்காட்டி நம்ம முதல்ல பொறிச்சிட்டு போய் வச்சுக்கணும். பழுத்தோடனே சாப்பிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் செடி. பாருங்க, இப்போ தான் பிஞ்செல்லாம் பிடிச்சிருக்குது. பாதியெல்லாம் நல்லா பெருசாகிருக்கு. பொறிச்சிக்கலாம். இதுதான் நம்ம கொய்யாக்காய் செடி. பார்த்துக்கோங்க, நம்ம கொய்யாக்காய் செடி. இதில் வந்து இப்போ தான் பிஞ்சு கொஞ்சம் பிடிச்சிருக்குது. அதே மாதிரி பாருங்க, குருவியெல்லாம் கொத்தி கொத்தி பிடிக்குது. காயும் போயிடுது. இதுதான் நம்ம சப்போட்டா செடி. பாருங்க, இப்போ பூ பிடிச்சிருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பழுத்தது இருக்கணும். வீட்டை பறிச்சுட்டு போய் வச்சுக்கலாம். பாருங்க, மாங்காய் செடி பார்க்கலாம். பாருங்க, இலை. இந்த செடியெல்லாம் யார் வச்சதுங்க இனியோ? இது வந்து வீட்டு ஓனர். இதுக்கெல்லாம் யார் தண்ணி விடுவா டெய்லி? அப்பா, எங்கள் அப்பா. ஓகே. சப்போட்டாலாம் நிறைய காய்ச்சி கிடக்குது. கையெல்லாம் பூவும் பூத்து இருக்குது. பாருங்க, பிஞ்சிங்கோட வந்திருக்குது. பாருங்க, நிறையெல்லாம் காய்ச்சிருக்குது. பழுக்கவும் செய்யும் கொஞ்சம். பேர் சொல்றது பாய். நாட்டு மாடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் நாட்டு மாடு போய் பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன மாடு? நாட்டு மாடு. எந்த நாட்டு மாடு? நம்ம நாட்டு மாடு. நம்ம நாட்டு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. அது மூலம் கடைக்குட்டி வந்து அங்கே நின்றுட்டு இருக்குது. இதுதான் நம்ம வாழை இலை. நாட்டு மாடு பாருங்க, நம்ம பார்த்தோன்னே வருது. மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொட்டாச்சி. இதோட பூ தான் நம்ம மூலிகைக்கு பயன்படுத்துது. தொட்டோன்னையும் இதாயிரும். இந்த பக்கம் வா. இது வந்து தொட்டோன்னையும் சிமினியும் இதாயிரும். இதான் நம்ம மூலிகைக்கு பயன்படுத்துகிற செடி பூ. அப்புறம் இது ஆரஞ்சு. அது காஞ்சிருச்சு. தண்ணி விடாம காஞ்சிருச்சு. இது வந்து நம்ம இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம அத்திப்பழ மரம். இது பாருங்க, மலை அத்திப்பழம் பாருங்க உள்ள. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி சர்க்கரையில கலந்து சாப்பிடுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நம்ம மாதுளை பாருங்க. இப்போ கொஞ்சம் பிஞ்சு பிடிச்சிருக்குது. பூவும் கொஞ்சம் பிடிச்சிருக்குது. அப்புறம் வறண்டுருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குருவியெல்லாம் கொத்தி கொத்தி தின்னுக்குது. மேலெல்லாம் பாருங்க, பூ பிடிச்சிருக்குது. பாருங்க, இது வந்து நம்ம சாப்பிடலாம். ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். பாருங்க பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பப்பாயா. வாங்க போகலாம். அடுத்து நம்ம அங்கே போய் இந்த வாட்டர் ஆப்பிள் பை. பப்பாயா பை ஆழம் இருக்கு. பப்பாயா சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லா
கண்ணெல்லாம் நல்லா தெரியுது. பப்பாயா பாருங்க, பாதியெல்லாம் பெருசா இருக்குது. வெங்காயம் கூட இருக்கு. பப்பாயா நம்ம சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மைண்டெல்லாம் நல்லா வேலை செய்யும். பாருங்க பப்பாயா. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஃப்ரூட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஜாக் ஃப்ரூட்டுக்கு தமிழ் என்ன? சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் இங்கே பாருங்க, காயெல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ சொத்தையும் கொஞ்சம் ஆகுது. இது வந்து பழுத்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அங்கேயும் கூட ஒன்று இருக்குது பாருங்க, ஜாக் ஃப்ரூட் பார்த்தீங்களா? பாருங்க காஞ்சி கூட போயிருக்குது நம்மளோட இலை. பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செடி. செடி பாருங்க, செடி செடியில பூ பிடிச்சிருக்குது. பாருங்க பாருங்க செடி. செரி பழம். செரி பழம் ஒன்று பூ தான் பிடிச்சிருக்குது, அப்புறம் காய்ச்சிடும். ஓகே, பாருங்க பூ ரெட் கலர்லையும் கூட பிடிச்சிருக்குது. பாருங்க பூத்திருக்குது, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க சின்ன பழம் அழகா இருக்கு. பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஆப்பிள். பாருங்க இது அழகான பூ. இது வந்து வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்டீங்களா உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பாருங்க இப்போ தான் பூ பிடிச்சிருக்குது, அப்புறம் காய்ச்சிடும் கொஞ்ச நாள்ல. பாருங்க ஓ, இதுதான் பூங்களா? எஸ். ஓகே, இது காய்ங்களா? காயுன்னா பிஞ்சு பிடிச்சிருக்குது. ஓகே, இதுதாங்களா? ஆமாம். ஓகே, அடுத்து பாருங்க வந்து மலை. இங்கே பாருங்க மலை நிறைய பாருங்க மலை நெல்லிக்காய் செடி. பாருங்க மலை நெல்லிக்காய் வந்து இன்னும் பெருசானதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படிங்களா? இது குட்டியாக இருக்குங்களா இப்போ? ஆமாம், அங்கே மேலே அங்கெல்லாம் இருக்குதுங்க பாருங்க. இது வந்து இது மட்டும் செடி தலை. மேலே அங்கே நிறைய இருக்க மாட்டேங்குது. ஆமாம், பூவெல்லாம் பிடிச்சிருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மாங்காய். மாங்காய்லாம் போட்டாச்சு. பார்க்கலாம் பார்க்கல. அதான் சாப்பிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொட்டி பார்க்கலாம் வாங்க, ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு இங்கே பாருங்க ஒன்று பிடிச்சிருக்குது. இந்த இதில் பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இதுதான் வாட்டர் ஆப்பிளுங்களா? கொஞ்சம் தள்ளி வந்துக்கோங்க, தேன் பூச்சி இருக்குது. அது பக்கம் ஓடாட்டா. இது பாருங்க, இதுதான் வாட்டர் ஆப்பிள். ஓகே, இன்னும் பெருசாகும், இன்னும் பெருசாக அங்கே இருக்குது, அதுலேயும் பூ பிடிச்சிருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெமன். லெமன் இருக்கிறோம், அது அங்கே இறக்கு வெட்டி அப்பா கொடுக்காதுப்பா. இப்போ இதுதான் லெமன். இதுதான் லெமனுங்களா? ஆமாம், இதுதான் லெமன். தமிழ் என்னங்க? எலுமிச்சை. எலுமிச்சை. பாருங்க. ஓகே, பாருங்க. ஓகே. அடுத்து கொய்யாக்காய் பார்க்கலாம். கொய்யாக்காய் பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்த்தாச்சியா? என்ன பார்த்தாச்சு? ஒன்று வாழைக்காய் பார்க்கல. கொய்யாக்காய். இது கொய்யாக்காய். கொய்யாக்காய் பாருங்க. இதான் கொய்யாக்காய். இன்னும் பழுக்கலை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த பக்கம் இருக்கு பாருங்க, எட்டாவது காய் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ விளையாட வந்துருச்சு. இங்கே பாருங்க, இதான் கொய்யாக்காய். பெருசாக இருக்கு. இன்னும் போடும் விரும்பிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே இங்கே பாருங்க, இதான் கொய்யாக்காய் கோவா. பாருங்க, இப்படி வைங்க. பாருங்க. அடுத்தது
நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய். அதெல்லாம் ஸ்விம்மிங் பூல் அந்த தொட்டி பார்க்க போகலாம். ஸ்விம்மிங் பூல் தொட்டி ஆ பார்க்க பார்க்கலாம் வாங்க. ஓ இதுதானுங்களா? வாவ். இது பாருங்க. அந்த படி மேலே இது பாருங்க. இது சாமி. கீழே கீழே வந்துடும். இது பாருங்க. இதான் தொட்டி. இதில் நீச்சலாக அடிச்சுக்கலாம். உள்ளேயே போய்க்கலாம்னு சொல்லு. உள்ளே கூட போய்க்கலாம். நிறைய தண்ணி இருக்கு. எப்படி போகிறதுங்க உள்ள? நம்ம பைக்கு வழியே போய்க்கலாம். ஓகே சரி வா போடு. சரி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.